ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு ஃபோனை ரகசியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோனுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வரப்போது, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் Xiaomi தரப்புலேருந்து ஒரு ஸ்மார்ட் ஆடியோ கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் OnePlus Pad 2 Pro பற்றி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதெல்லாம் என்னன்றது ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, விவோ தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வரப்போது. அந்த ஃபோனை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவான டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அதன்னு கேட்டிங்கன்னா, விவோ தரப்புலேருந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஃபோனான விவோ T4 5G. இந்த விவோ T4 5G என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட என்ன ஸ்பெக்கோட இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்கோட பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வரப்போது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7S Gen 3யோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுல பிக்கர் பேட்டரியா கொடுக்குறாங்க. அதாவது 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு காம்படிட்டிவா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஐக்யூவோட ZN-க்கு காம்படிட்டிவா. ஏன்னா அதுலேயும் 7300 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சோனியோட 50 MP கேமராவோட IMX882ஓட வருது, OIS-ஓட வருது. அதுக்கப்புறம் 2 MPன்ற ஒரு தேவையில்லாத கேமரா வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 32 MP கேமரா வச்சிருக்காங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா விவோ T3யோட பயங்கரமான அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Android 15 வரப்போது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Fun Touch OS 15 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியன்ட், 8GB RAM 256GB வேரியன்ட், ஃபைனல் ஹையர் வேரியண்டா 12GB RAM 256GB வேரியன்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IR பிளஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இது எந்த பிரைஸ் செக்மெண்ட்ல வரலான்னு கேட்டிங்கன்னா, பிக்கர் பேட்டரியோட 20,000 25,000 வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஃபோன் மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து வேற லெவல் ப்ராசஸர். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வேற லெவல் ஸ்பெக்கோட கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் வந்து ஒரு 22,000 கீழே வச்சாங்க. 20,000 ஒரு 22,000 கீழே வச்சாங்கன்னா வேற லெவலாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இன்னைக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபோன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து இது குளோபல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் தரப்புலேருந்து Note 50 Pro Plus 5G இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுவும் வேற லெவல் ஸ்பெக்கோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெக்கோட லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட். எல்லாருமே வந்து ஃபிளாக்ஷிப் ஃபோன் கூட 120 Hz தான் கொடுக்குறாங்க. இன்ஃபினிக்ஸ் வந்து மிட் ரேஞ்சிலே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1300 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸராக பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 8350 சிப்செட் அல்டிமேட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா Oppo Reno 13 சீரிஸ்ல இருந்த சிப்செட்டோட இது அல்டிமேட் வெர்ஷன், பவர்ஃபுல்லான வெர்ஷன். அது மட்டும் இல்லாமல் LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. UFS 4.0 கொடுத்துருக்காங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் XOS 15 பேஸ் பண்ணி Android 15ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் 2 years OS அப்டேட், அதாவது 16 17 வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வருமானத கேள்விதான். ஆனால் அப்டேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் 3 years செக்யூரிட்டி அப்டேட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா பொறுத்தவரைக்கும் சோனியோட 50 MP மெயின் கேமராவான IMX896 கொடுத்துருக்காங்க. OIS வருது. அதுக்கப்புறம் 50 MP பெரிஸ்கோபி கேமரா கொடுத்துருக்காங்க. OIS 33x ஆப்டிகல் ஜூமோட வருது. அதுக்கப்புறம் 100x பெரிஸ்கோபி ஜூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 32 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்பெக் வைஸ் பார்த்தா வேற லெவல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 5200 mAh கொடுத்துருக்காங்க. 100 வாட்ஸ் வயர்ட் சார்ஜரும் 50 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் இதில் வந்து வேற லெவல் ஸ்பெக்கோட கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா JPL ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் IP64 ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெரிஞ்சுங்க, அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட $370 இந்திய மதிப்பில் 31,800 கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கூட அவைலபிளாக இருக்குன்றது தெரிஞ்சுங்க. இது இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கு. இந்தியாவுக்கு இது வந்து 30,000 கீழே வந்தால் தரமான காம்படிட்டிவாக இருக்கும். ஏன்னா Oppo Reno 13 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 35,000 கிட்ட இருக்கு. இதே இதோட 1% டவுன் கிரேடான ப்ராசஸர். ஏன்னா இது அதை விட அப்கிரேடான அல்டிமேட் சிப்செட் கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா வந்து இப்போ வந்து ப்ரைஸ் டவுன் ஆகிருக்கு. அதாவது ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. அது 11,000 வரைக்கும் ஆஃபர் கிடச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா வந்து அது வந்து கிட்டத்தட்ட 12GB RAM 512GB வேரியன்ட் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 1,60,999 இருக்கு. அதாவது 12GB RAM 1TB வேரியன்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொன்றா சொல்கிறேன் என்ன வேரியன்ட்ல இருக்குன்னா 12GB RAM 256GB
12GB வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் 1,29,999 இருக்கிறது. பேங்க் ஆஃபர் இப்போ போக 1,18,999 வாங்கிக்கலாம். அதோட அப்கிரேட் வெர்ஷனான 12GB 512GB வேரியன்ட் 1,41,999 இருக்கிறது 1,30,999 வாங்கிக்கலாம். அதாவது ஃபைனலா ஹையர் வேரியன்டான 12GB RAM 1TB வேரியன்ட் 1,69,999 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து 1,54,999 இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேங்க் ஆஃபரா அப்படின்றது தெரிஞ்சுங்க. பேங்க் ஆஃபர்ல இப்போ பிரைஸ் டிராப் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து எந்தெந்த பேங்க்குன்றத செக் பண்ணி பார்த்துங்க. இது வந்து சில பேங்க்கு மட்டும்தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது என்ன பேங்க் கேட்டீங்கன்னா HDFC பேங்க் கார்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரெடிட் கார்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணா உங்களுக்கு 11,000 கிடைக்கும். இஎம்ஐல வாங்கினா உங்களுக்கு 9,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மோட்டோரோலா எட்ஜ் 60 ஃபியூஷன் லான்ச்சிங் டேட் கிடைச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வரப்போகுது. இன்னும் 4 நாள் ரொம்ப நாள் இல்லை, வெறும் 7 நாள் தான் இருக்கு. இதுல ஸ்பெக் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஸ்பெக் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அதை பார்த்துட்டு நீங்க வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அப்டேட்ன்றது கேவலமான அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத என்னோட கருத்து. இது பார்த்தீங்கன்னா 1.5K கொண்ட ஆல் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 4500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே வந்து IP68+69 அதுக்கப்புறம் மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரூ கலர் கொண்ட சோனியா லிட்டியாவோட 700C வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா பெஸ்ட் AI எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா வர சிப்செட் வரப்போது. அது மட்டும் இல்லாம MediaTek Dimensity 7400 சிப்செட் வருதுன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ் ரேஞ்சில் வரலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு அண்டர் 30,000 கிட்ட போலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா கேமரா வச்ச ஒரு ஆப்பிள் வாட்ச் லான்ச் ஆக போகுது. அதை பத்தி இப்போ ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து நம்ம வந்து ஃபயர் போல்ட் வாட்ச்லாம் கேமரா வச்சு பார்த்துருமா, அதே போல இப்போ ஆப்பிள் வாட்ச்லேயே கேமரா வரப்போகுது இன்பில்டாவே. அது எப்படின்றது தெரிஞ்சுங்க. அது எப்போ வரப்போகுதுன்றது சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா கேமரா பிளேஸ்மெண்ட் டீட்டெயில் இப்போ கிடைச்சிருக்கு. கேமரா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் கிரவுன் பட்டன் ஒன்று வரப்போகுது. அந்த பட்டன்ல சைட் பட்டனா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேமராவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்ல கேமரா கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது அல்ட்ரா மாடல்ல மட்டும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் வாட்ச் இந்த அல்ட்ரா வந்து எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப இல்ல இன்னும் 2 வருஷம் கழிச்சு இவங்க வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான் கேன்சல் பண்ணிட்டோன்ற மாதிரி கதை விடுவாங்க. அதெல்லாம் பொறுத்து இருந்தாங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து இப்போ வந்து புதுசாக ஒரு IEM கொண்டு வந்திருக்காங்க. இன்இயர் மானிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா இது பேர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வாயிலே நுழையாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து XR with Black Bad அப்படின்ற ஒரு மானிட்டர் வச்சு இன்இயர் மானிட்டர் கொண்டு வந்திருக்காங்க. வைல்டு ஹெட்ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாக் பேடுன்ற மாதிரி சொல்லி பிளாக் கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிரைவர் டைப் வந்து ஹைப்ரிட் டைவர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1TD + 2BA ஹைப்ரிட் டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பிளக் பார்த்தீங்கன்னா 3.5mm பிளக்கோட தான் கொடுக்குறாங்க. அதுக்கு வேற நீங்கள் எக்ஸ்ட்ரா இது வேணும் டைப் சி கன்வெர்ட்டர்லாம் வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாட்டு நல்லா கேட்கறதுக்காக காசு வாங்கலாம். அதுக்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே செலவாகுறது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் கனெக்டர் மைக்ரோஃபோன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மைக் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மைக் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 20 GHz வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3D பிரிண்டட் ஷெல் ஆஃப் ஆப்டிமைஸ்டு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேபிள் வருது. அது மட்டும் இல்லாம இந்த கேபிளை வந்து நீங்க ரிமூவ் பண்ணி மாத்திக்கலாம். சில நேரத்தில் உங்களுக்கு இந்த கேபிள் மட்டும் பிடிக்கலன்னா அந்த கேபிளோட மாத்திட்டு நல்லா கேட்கலாம். இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 4,999 ரூபாய் ஆஃபர் பிரைஸ். இப்போதைக்கு வந்து இது ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா 5,999 ரூபாய் ஆகுனா நீங்க எப்படி இருந்தாலும் இது வாங்கினா ஒரு 6,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டேக் அந்த 3.5mm டைப் சி கன்வெர்ட்டர் வாங்கினா அதுவும் வந்து கரெக்டாக வாங்கினா அதெல்லாம் குவாலிட்டியாக வாங்கினா அது ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே வைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பொறுத்து வாங்குறதுக்கு முடிவு பண்ணிக்கிங்க. இதை விட நல்ல நல்ல ஆப்ஷன்லாம் இருக்குது. இது வந்து IEM வேணும், எனக்கு IEM தான் வேணும், எனக்கு ஒயர்டாக வேணும், நான் எங்கே எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்குன்றவங்க வாங்கிக்கிங்க அப்படின்றதான் நான் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு சில பேருக்கு இது செட் ஆகும், ஒரு சில பேருக்கு செட் ஆகாது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து A26ன்ற 5G ஃபோனை இப்போ வந்து ரகசியமாக லான்ச் பண்ணாங்க. ஏன்னா தெரியுது சாம்சங்க்கு இதை பப்ளிக்காக லான்ச் பண்ணால் நம்மளை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு சாம்சங் இதை ரகசியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, ரகசியமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ரகசியமாகவே இருக்கட்டும், நான் யாருக்கும் இதை சஜஷன் பண்ணலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சுங்க. சாம்சங்கோட சைலண்டாக லான்ச் பண்ண இந்த A26 5Gயை பொறுத்த வரைக்கும் எக்ஸினஸ் என்ன ப்ராசர் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், ஸ்பெக் ஒன்று சொல்கிறேன். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் அப்கிரேட் கொடுக்கறத பெரிய கதை விடுவாங்க. ஆனால் இந்த 6 இயர்ஸ் அப்கிரேட இந்த ஃபோன் தாங்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா
அதாவது இது பார்க்குற லுக்கே ஓல்டு லுக்கு தான். இதுக்கு வந்து 6 இயர் அப்கிரேட் பண்ணிட்டு இந்த ஃபோனை வச்சிருந்தாங்கன்னா அது யோசிக்கிற விஷயம் தான். ஏன்னா ஒரு வாட்டர் டாப் நாச்சோட கொடுத்துருக்காங்க, ஒரு பஞ்சோல கொடுத்துருந்தா ஒரு 6 இயர்ஸ் அப்கிரேட் பண்ணும்போது கூட ஒரு லேட்டஸ்டான ஃபியூல் கிடைக்கும். ஆனால் சாம்சங் இதை ஏன் புரிஞ்சிக்கலன்றது தான் தெரியும். குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறேன். 6.7 இன்ச் கூட AMOLED டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெஃப்ரிஜரேஷன் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுக்குறாங்க. கொரில்லா கிளாஸ் 50 ப்ளஸோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Exynos 1380 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 8GB RAM கொடுக்குறாங்க. அது மட்டும் தான் இருக்கு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB வேரியன்ட், அதுக்கப்புறம் 256GB வேரியன்ட், 2 வேரியன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP OIS ஓட கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 MP மேக்ரோ கொடுக்குறாங்க. செல்ஃபியை பார்த்தீங்கன்னா 13 MP கொடுக்குறாங்க. இது ஆண்ட்ராய்டு 15 வருது, 1 UI 7 வருது. ஆண்ட்ராய்டு 15 வரதுனால ஒரு 6 வருஷம் ஆண்ட்ராய்டு 21 வரைக்கும் அப்கிரேட் கிடைக்குன்றது தெரிஞ்சுங்க. 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்கின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டூயல் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. SD கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிம் போட்டு ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதோட பேஸ் மாடலான 8GB RAM 120GB வேரியன்ட் 24999 ரூபாய்க்கும், ஹையர் மாடலான 8GB RAM 256GB வேரியன்ட் 27999 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள இது எப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் ஆஃபரோட தான் சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க் ஆஃபரோட போனால் தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் கிடைக்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அந்த ஆஃபரோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா விவோ X Fold 4 பற்றி ஒரு டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட போவாங்கன்னு பார்த்தா இவங்க ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட போகாமல் ஃப்ளாக்ஷிப்க்கு முந்தைய ப்ராசரோட தான் போயிருக்காங்க. விவோ X Fold 4 தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்ன வருது, 6000 mAh பேட்டரி வருது. ஃபோன்லேயே 7000க்கு மேலே போயிட்டாங்க. இன்னும் விவோ 6000 கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட சப் பிராண்டான ஐக்யூ ஃபோன்லேயே 7000 மேல கொடுக்குறாங்க. விவோ என்னைக்கு நீங்க திருந்த போறீங்கன்றது தெரியல. ஒரு டேப்லெட்டுக்கு டேபை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 என்ன பொறுத்த வரைக்கும் டேபை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000க்கு மேல இருந்தா தான் ஒர்த்தா நான் நினைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு டேப்ல வந்து நம்ம லாங் டைமா யூஸ் பண்றது யூஸ் ஆகும். கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல என்ன கொடுக்குறாங்க அப்படின்றது 50 MP பெரிஸ்கோபிக் கேமரா கொடுக்குறாங்க. அது மூலம் வயர்லெஸ் சார்ஜிங் ஆஃபர் பண்றாங்க. லார்ஜ் பேட்டரி 6K ன்னு சொல்லுவாங்க, அது உருட்டு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுங்க. IP60 X8 கொடுத்துருக்காங்க வாட்டர் ப்ரூஃப்க்கு. அது மட்டும் இல்லாம இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட 8 Gen 3 தான் வருது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க டீடைல் இதுதான். மேற்கொண்டு என்ன பிரைஸ் கவர்ன்றது அவங்க சொல்ல பிரைஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Oppo Find X8 Ultra, அதுக்கப்புறம் Find X8s, அதுக்கப்புறம் Find X8s Plus எல்லாமே வந்து டீடைல் கிடைச்சிருச்சு. என்னென்ன ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது, என்னென்ன கலர்ல வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. Find X8 Ultra பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா பேஸ் மாடல் 12GB RAM 256GB, 16GB RAM 512GB, அதுக்கப்புறம் 16GB RAM 1TB 3 வேரியன்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன கலர்ல வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து கலர் சொல்றாங்க மூன்லைட் ஒயிட், அதுக்கப்புறம் மூன்லைட், அதுக்கப்புறம் மூன்லைட் ஒயிட், அதுக்கப்புறம் மார்னிங் நைட், அதுக்கப்புறம் ஸ்டாரி பிளாக்ன்ற மாதிரி 3 கலர்ல வருது. Find X8s பொறுத்த வரைக்கும் 8s Plus பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுமே வந்து ஒரு காம்பாக்டான ஃபோன். இதுல பாத்தீங்கன்னா 12GB RAM 256GB, 12GB RAM 512, 16GB 512, அதுக்கப்புறம் 16GB 1TBன்ற மாதிரி வேரியன்ட் ரெண்டுலயும் வருது. அது மட்டும் இல்லாம ரெண்டுலயும் என்ன கலர் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா மூன்லைட் வரப்போகுது, ஹிட்டாச்சி பர்பிள் வரப்போகுது, அதுக்கப்புறம் ஸ்டாரி பிளாக் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Oppo தரப்புல இருந்து எக்கச்சக்கமான பொருளை கொண்டு வராங்க. Oppo Pad 4 Pro, Watch X2 mini, அதுக்கப்புறம் Enco Free 4 டிசைன்ஸ், கலர் ஆப்ஷன் எல்லாமே டீடைல் கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா Oppo Pad 4 Pro அதுதான் குளோபல்ல OnePlus Pad 2 Pro வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க. இது பாத்தீங்கன்னா 8GB RAM 256GB, 12GB RAM 256GB, அதுக்கப்புறம் 12GB RAM 512GB, அதுக்கப்புறம் 16GB RAM 512GB 4 வேரியன்ட் வருது. இதுலயும் பாத்தீங்கன்னா மார்னிங் லைட், கேலக்ஸி சில்வர், அதுக்கப்புறம் வந்து ஸ்பேசி கிரே அப்படின்ற மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல வருது. அது மட்டும் இல்லாம Oppo Watch X2 mini தான் OnePlus Watch வரப்போகுது அப்படின்னு OnePlus Watch mini வரப்போகுது இந்தியாவில் அப்படின்னு தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா மார்னிங் சில்வர், ஸ்டாரி பிளாக் அண்ட் டுமாரோ கோல்டு அப்படின்ற 3 கலர்ல வேரியன்ட்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் வந்து Oppo வந்து இந்த பட்ஸ் வந்து Enco Free 4 அப்படின்ற பட்ஸ் கொண்டு வராங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து OnePlus தரப்புல இருந்து அவங்க வேற பேர்ல தான் கொண்டு வராங்க. OnePlus தரப்புல இருந்து இந்த சீரிஸை கொண்டு வர மாட்டாங்க. இது பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுவும் வந்து 2 கலர் வேரியன்ட்ல வரப்போகுது. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டைனோ ஸ்டார் சில்வர், அதுக்கப்புறம் வந்து ஐஸ்லாண்ட் ப்ளூன்ற மாதிரி வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா OnePlus Pad 2 Pro, அதாவது Oppo Pad தான் OnePlus Pad 2 Pro குளோபல்ல வரப்போகுது. அதனால அதோட Geekbit ஸ்கோர் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கும் அதே பேர்ல தான் வரப்போகுது. OnePlus Pad 2 Pro Geekbit ஸ்கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா Snapdragon 8 Eliteோட 16GB டெஸ்ட் பண்ணிருக்காங்க. Android 15 பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஸ்கோர்ல 2633, மல்டி ஸ்கோர்ல 7779ன்ற மாதிரி இப்போதைக்கு வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Xiaomi தரப்புல இருந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸை கொண்டு வந்திருக்காங்க. Xiaomi தரப்புல இருந்து மிஜா ஸ்மார்ட் ஆடியோ கிளாஸ் 2 கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி Xiaomi வந்து எக்கச்சக்கமான மிஜா சீரிஸ்ல ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சைனீஸ்ல மட்டுமே அவைலபிளா இருக்கு இப்போதைக்கு. ஆனா வந்து இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஆடியோ கிளாஸ்னு சொல்லி இவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடியோ கிளாஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அந்த கிளாஸை போட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை நார்மல் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து கால் பேசிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு தான் இது ஸ்மார்ட் ஆடியோ கிளாஸ். அதுக்கப்புறம் வந்து இது கம்ஃபர்ட்டாக இருக்கும் வியரபிள் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெண்ட் பண்ணாலும் உடையாது. கிட்டத்தட்ட 15,000 வரைக்கும் 15,000 முறை பெண்ட் பண்ணாலும் உடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 12 months டியூரபிலிட்டி சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்மாலர் சைஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்து தெரிஞ்சுங்க. IP54 ரேட்டிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸருக்கு வந்து இது நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே கொடுக்குறாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 12 hours மியூசிக் ப்ளே கிடைக்கும், 9 hours டாக் டைம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்மலாக போடுங்க 12 days ஸ்டாண்ட் டைம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2C மேக்னெட்டிக் சார்ஜிங் சப்போர்ட்டடாக வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். 10 minutes சார்ஜ் பண்ணல நீங்க வந்து ரொம்ப நேரம் போட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் கிளாஸ் போடுற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்திருக்க டெக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லா ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். அதனால வாட்ஸ்அப் சேனல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.